என்ன ராகுல், இவனும் கடத்தலங்கிற? வீட்டை விட்டு வெளியே போனவன் அப்ப எங்கதான் இருக்கான்னு கண்டுபிடிச்சாகணுமே. கண்டுபிடிக்கிறேன் சார். டீ நல்லா போட்டிருக்கேன் ஃபாதர். உங்களுக்கு பிடிச்ச இஞ்சி டீ குடிங்க. எனக்கு டீயும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பரவாயில்ல, ஒன்னும் ஆகாது. இந்த டீயை குடிங்க. உங்களுக்கு பிடிச்ச கிச்சடிய இன்னும் கொஞ்ச நேரத்துல செஞ்சு கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த டீயை குடிங்க. எனக்கு 86 வயசு. கர்த்தருக்கு சேவை செய்யறத வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ செய்யற பாவம் உன்னை சும்மா விடாது. சபிச்சது போதும், சாப்பிடுங்க. கட்ட அவுத்த உடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்துவீங்கன்னு எதிர்பார்த்தேன். தெரியாதவன் யாராவது இருந்திருந்தா நானும் அதை தான் செஞ்சிருப்பேன். நீ தெரிஞ்ச வில்லன் ஆயிட்டிய, அதான் நான் பேசாம இருக்கேன். நீயே சொல்லு காரணத்தை. அன்னைக்கு ஒரு பொண்ணை பாத்தீங்கல்ல, பேரு சைத்தன்யா. ஆபீஸ்ல உன்னோட வேலை பாக்குறதா சொன்னியே. ஆமா, அழகா சிலை மாதிரி இருப்பாளே. தெரியும், சொல்லு. அந்த பொண்ணு இப்ப இங்க வரப்போகுது. அதுக்கும் என்ன கட்டி போட்டிருக்கிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? காரணம் இருக்கு ஃபாதர். என்ன காரணம்? அந்த பொண்ணு உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கொண்டு வந்துட்டு இருக்கா. என்ன நியூஸ்? வந்து சொல்லுவா. நீங்க ரெடியாகுங்க. நான் எதுக்கு ரெடி ஆகணும்? இப்படிதான் இருப்பேன். சும்மா என்ன கோவப்படுத்த கூடாது. அந்த பொண்ணு வந்தது அவ முன்னாடி நீ அப்பாவா நடிக்கணும். சைக்கோ பையல எதுக்காக அதெல்லாம்? என்ன இளவுக்குன்னு சொல்லி தொலை. பெரிய மனுஷன்னு கூட பார்க்காம என்ன சாகடிக்கிறியா? என்னையா சொன்ன? கையில ஒரு புக்க புடிச்சிட்டு சர்ச்சு வாசல்ல நின்னுக்கிட்டு ரோட்ல போறவன் வர்றவன்ல எவனோ ஒருத்த 6 மாசம் குழந்தைய கொடுத்துட்டான்னு ஈன்னு இழிச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு அனாதை பையல உருவாக்குறது இல்ல பெரிய மனுஷத்தனம். யாருமே இல்லாத ஒரு அனாதை பயலுக்கும் அவன் ஆசைப்படுற ஒரு அழகான பொண்ணுக்கும், அதுவும் நல்ல பொண்ணுக்கும் அவனை கட்டி வைக்கிறது தான் பெரிய மனுஷத்தனம். அந்த பொண்ணுக்கு அவரு நல்லவரு வல்லவருன்னு எடுத்து சொல்லி ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் பெரிய மனுஷன் பண்ற புத்திசாலித்தனம். ஏண்டா நீ என்ன பைத்தியக்காரனா? ஏன் அந்த டவுட் இப்போ? அன்னைக்கு என்னடானா பணம் இருக்கிறவங்க மட்டும் புள்ளைய பொத்துக்கணும், மத்தவங்க எல்லாம் சும்மா இருக்கணும்னு சொன்னேன். இப்ப உல்டாவா பேசுறியே. என் கான்செப்ட்ல இருந்து நான் என்னைக்குமே பின்வாங்க மாட்டேன். இனிமே நான் பணக்காரன். நீ பணக்காரனா? ஆமா, எனக்கு 5 கோடி ஆஸ்தி வரப்போகுது. அது வர்ற அன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்கணும். எங்க இருந்து வர்றது 5 கோடி? அது உனக்கு தேவையில்லாத வேலை ஃபாதர். எனக்கு நீ அப்பாவா நடிப்பியா மாட்டியா? எனக்கு சர்ச்சில் வேலை இருக்கு. யாரு சொன்னா? இந்த 2 நாள் நான் ஃப்ரெண்ட்ஸா பார்க்க போறேன்னு சர்ச்சில் சொல்லிட்டு வந்திருக்கேன். யாருக்கு போன் போடுறேன்? ஒரு நிமிஷம் பேசாம இரு. ஸ்பீக்கர் போடுறேன். ஹலோ, யார் பேசுறது? நான் வில்லியம்ஸ் பேசுறேன். ஃபாதர் ஜார்ஜ் இருக்காராங்க? ஃபாதர் ஜார்ஜுக்கு நீங்க என்ன வேணும்? அவருடைய ஸ்டூடெண்ட் நான். சாரி டு சே திஸ், ஃபாதர் ஜார்ஜ் இறந்துட்டாரு. டெட் பாடி இப்பதான் வந்துட்டு இருக்கு. எப்படி சிஸ்டர் நடந்தது? ஃபாதர் 2 நாளைக்கு முன்னாடி சிட்டில இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போனாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அவரை பத்தி ஒரு தகவல் கூட இல்ல. நேத்து சிட்டில ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் அடிச்சு முகமெல்லாம் செதஞ்சு போன நிலையில ஃபாதர் ட்ரெஸ்ல ஒருத்தர் கிடைச்சுதான் ஒரு தகவல் வந்துச்சு. டெட் பாடி இப்பதான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ணுன? நான் தான் அனாதை பணத்துக்கு உன் ட்ரெஸ்ஸ போட்டு அனுப்பி வச்சிருக்கேன். என்னடா பண்ற நீ? 2 நாளா என்ன அடைச்சு வச்சு இப்படி டார்ச்சர் பண்றேன்னு நினைச்சா பர்மனண்டா பரலோகத்துக்கு அனுப்பிட்ட. சாரி ஃபாதர், யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. என்ன மிஸ்டேக்கன்? நீ இப்ப சைத்தன்யா கிட்ட நைஸா பேசி சின்ன வயசுல என்ன அனாத ஆசிரமத்துல விட்டுட்டு போனது நீதாங்கிற மாதிரி டிராமா ஆடி அவங்க அப்பா கிட்ட போய் பேசி
கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டா நீ மறுபடியும் ஃபாதரா சர்ச்சில் கண்டினியூ பண்ணலாம். அது எப்படி முடியும்? அதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ இப்ப என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டேனா செத்தது நீ இல்ல வேற யாரோன்னு சொல்லி நானே ஃபைட் பண்ணுவேன். ஃபாதருக்கு இடுப்புல ஒரு மச்சை இருக்கும்னு நம்ப வச்சு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல தலையில அடிபட்டு கோமால இருந்ததா டிராமா ஆடி திருப்பி கொண்டு போய் நான் சர்ச்சில் சேர்த்துருவேன். முடியாதுன்னா முடியாதுன்னா செத்தவனாவே இருக்கட்டும்னு உன்னை அடிச்சு கொன்னுட்டு நான் வேற வழியை பாப்பேன். போடா போடா, நீயும் உன் புத்தியும். போ. நான் நினைச்சதை நீ நடத்தி கொடுக்காம நீ எங்க போவ? ஃபாதர், ஃபாதர், நீங்க தப்பிக்க முடியாது. சீக்கிரம் சொல்லுங்க, செய்வீங்களா இல்லையா? யோசிக்கிறதுனால புண்ணியம் கிடையாது. சீக்கிரம் சொல்லுங்க. சரி, என்ன சொல்றது? செய்றேன். எல்லாம் என் தலையெழுத்து. அந்த பொண்ணு வந்துட்டா. அவ சொல்ற ஷாக்கிங் நியூஸையும் கேளுங்க. வா. வில்லியம்ஸ், என்னாச்சு? உங்க போன் வர்க் பண்ணலையா? ஆமா, சரியா கேக்கல. நான் பேசுறது உனக்கு கேக்கும், நீ பேசுறது எனக்கு கேட்காது. அதான் நேரடியா வர சொன்ன. என்ன விஷயம்? என்ன பொண்ணு பாக்குறதுக்காக வர இருந்தால அந்த குருதாஸ். ஆமா, அவனை யாரோ கொன்னுட்டாங்களா? யார் சொன்னது? இப்பதான் அப்பா போன் பண்ணாரு. பையனோட அப்பா பேர் என்ன சொன்ன? தேவசகாயம். இவன் பயங்கரமான ஆளா இருக்கானே. இப்ப என்ன பண்றது? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.